வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். கூடங்குளத்தில் மின் உற்பத்தி பணிகள் துவக்கம். 45 நாட்களில் 400 மெகாவாட் உற்பத்திக்கு எதிர்பார்ப்பு. NLC தொழிலாளர்களின் 2வது நாள் உண்ணாவிரத போராட்டம். வரும் 18ஆம் தேதி முழு கடை அடைப்புக்கு அழைப்பு. 160 ஆண்டுகால தந்தி சேவைக்கு பிரியாவிடை. ஞாயிறன்று நள்ளிரவுடன் முடிவு. விரிவான செய்திகள். கூடங்குளம் 1வது அணுவுலையில் சனிக்கிழமை நள்ளிரவு முதல் மின் உற்பத்திக்கான பணிகள் துவங்கின. அடுத்து 45 நாட்களில் 400 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் உள்ள 1வது அணு உலை செயல்பட இந்திய அணுசக்தி ஒழுங்குமுறை ஆணையம் கடந்த வியாழக்கிழமை அனுமதி வழங்கியது. இது தொடர்பாக சனிக்கிழமை அன்று கூடங்குளம் அணுமின் நிலைய வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த இந்திய அணுசக்தி ஆணைய தலைவரும் அணுசக்தி துறை செயலருமான RK சின்ஹா, கூடங்குளம் 1வது அணு உலையின் அனைத்து அமைப்புகளின் செயல்திறனையும் உறுதி செய்து இந்திய அணுசக்தி கழக பொறியாளர்கள், விஞ்ஞானிகள், ரஷ்ய விஞ்ஞானிகள் மற்றும் அணுசக்தி ஒழுங்கு வாரிய குழுவின் மேற்பார்வையில் பணிகள் நடந்து வருவதாக கூறினார். 1வது அணு உலையில் நியூட்ரான் எண்ணிக்கை எதிர்பார்த்தபடி அதிகரிக்க ஆரம்பித்துள்ளதாகவும், சனிக்கிழமை நள்ளிரவு முதல் மின் உற்பத்தி தொடங்கி முதற்கட்டமாக அடுத்த 30 முதல் 45 நாட்களில் 400 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் என்று தெரிவித்த சின்ஹா, இதற்கு அடுத்த கட்டமாக 500, 750, 900 மற்றும் 1000 மெகாவாட் என்ற அளவில் மின் உற்பத்தி படிப்படியாக அதிகரிக்கப்படும் என்றும் கூறினார். This process was started 11:49 PM, that is just before midnight of 11th July. The first operation to be done was to withdraw the control rods which were there in the core. Next operation involved removal of boric acid from the main reactor coolant, that is water, which was filling the reactor for a long time in the past, kept under hot and pressurized condition. This process called boron dilution is important for making the reactor critical. முதல் அணு உலையில் மின்சார உற்பத்தியை துவக்கும் இதே காலகட்டத்தில் 2வது அணு உலையிலும் மாதிரி எரிபொருட்கள் நிரப்பும் பணி தீவிரமாக நடந்து வருகின்றன. 1வது அணு உலையில் மின்சாரம் உற்பத்தி ஏற்பட்டதில் இருந்து 8 மாதங்களில் 2வது அணு உலையும் துவங்கும் என்றும் சின்ஹா தெரிவித்தார். NLC தொழிலாளர்களின் உண்ணாவிரத போராட்டம் 2வது நாளாக தொடர்ந்துள்ள நிலையில் வியாழக்கிழமை அன்று முழு அடைப்பிற்கு அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் அழைப்பு விடப்பட்டுள்ளது. NLC-யின் 5% பங்குகளை தனியாருக்கு விற்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அனல்மின் நிலைய ஊழியர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தங்களது போராட்டத்தை வலுப்படுத்தும் வகையில் சனிக்கிழமை முதல் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டமாக மாற்றியுள்ளனர். இதனிடையே NLC ஊழியர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் வரும் வியாழக்கிழமை 18ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளனர். இந்த முழு அடைப்பு போராட்டத்திற்கு வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடம் திங்கட்கிழமை அன்று நோட்டீஸ் வழங்கி ஆதரவு திரட்டப் போவதாக தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. 2வது நாளாக காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வரும் 177 ஊழியர்களில் ஒரு சிலருக்கு உடல்நிலை மோசமடைந்ததால் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே NLC-யின் 5% பங்குகளை வாங்குவது தொடர்பாக திங்கட்கிழமை அன்று மும்பையில் செபி அதிகாரிகளுடன் தமிழக அரசு அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். கடந்த 160 ஆண்டுகள் புழக்கத்திலிருந்து பொதுமக்களுக்கு சேவையாற்றி வந்த தந்தி சேவை ஞாயிறன்று நள்ளிரவுடன் விடைபெறுகிறது. இந்தியாவில் கடந்த 1853ஆம் ஆண்டு அறிமுகமான தந்தி சேவை 160 ஆண்டுகளாக தகவல் தொடர்பில் பொதுமக்களுக்கு மிக முக்கிய பங்காற்றி வந்தது. திருமணம், துக்கம், வேலைவாய்ப்பு, அவசர செய்தி கொண்டு செல்லுதல் என்று பட்டி தொட்டி முதல் தந்தி சேவை தவிர்க்க முடியாத ஒன்றாக இருந்தது. ஆனால் தற்போதைய பயன்பாட்டில் உள்ள குறைந்த செலவிலான தொலைபேசி, இலவச SMS, இமெயில் உள்ளிட்ட பல்வேறு வகையான தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியால் விரிவான தகவல்களை அனுப்பும் வசதி வந்துவிட்டது. இதனால் தந்தி சேவை பயன்பாட்டை பொதுமக்கள் வெகுவாக குறைத்துக் கொண்டனர். இந்திய அஞ்சல் துறை சார்பில் வழங்கப்பட்டு வந்த இந்த சேவை 2000 ஜனவரி முதல் BSNL நிறுவனத்திற்கு மாற்றப்பட்டது. தந்தி சேவையால் நிறுவனத்திற்கு லாபம் வராததால் தந்தி சேவையை நிறுத்தப் போவதாக அறிவித்தது. இச்சேவை முழுவதும் நிறுத்தப்படும் நிலையில் அடுத்த 6 மாதங்களுக்கு அரசின் ஆணைகள், சுற்றறிக்கைகளுக்கு மட்டுமே தந்தி சேவை அளிக்கப்படும். அதன் பிறகு முழுமையாக இச்சேவை நிறுத்தப்படுகிறது. தந்தி துறையால் 400 கோடி ரூபாய் நஷ்டம் என்று BSNL நிறுவனம் அறிவித்துள்ளது. ஞாயிறன்று நள்ளிரவுடன் தந்தி சேவை முடிவுக்கு வருகிறது. ஞாயிறன்று தந்தி கொடுக்க வந்தவர்கள் வீடியோ பதிவு எடுக்கப்பட்டனர். தந்தி சேவையில் பணியாற்றிய ஊழியர்கள் பிற சேவை பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளனர்.
சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்து வரும் பொறியியல் படிப்பிற்கான கலந்தாய்வில் 25,000 மாணவர்கள் கலந்து கொள்ளவில்லை. இதுவரை 1,24,000 இடங்கள் காலியாக உள்ளன. அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் என்ஜினியரிங் கல்லூரிகளில் 2013, 2014 கல்வியாண்டில் பிஇ, பிடெக் படிப்புகளில் சேர்வதற்கான பொது கலந்தாய்வு ஜூன் 21ஆம் தேதி தொடங்கியது. கலந்தாய்வு தொடங்கிய 3 வாரங்கள் முடிவடைந்த நிலையில் அழைப்பு கடிதம் அனுப்பப்பட்ட 98,074 மாணவ மாணவிகளில் 24,436 பேர் கலந்தாய்வுக்கு வரவில்லை. 266 பேர் கலந்தாய்வில் பங்கேற்றும் ஒதுக்கீடு பெறவில்லை. 73,372 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. அண்ணா பல்கலைக்கழகத்தில் அனைத்து இடங்களும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுவிட்ட நிலையில் அண்ணா பல்கலைக்கழக கல்லூரிகள் மற்றும் மண்டல மையங்களில் 1,140 இடங்களும், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் 11 இடங்களும் நிரப்பப்படாமல் உள்ளன. தனியார் என்ஜினியரிங் கல்லூரிகளில் 1,23,293 இடங்கள் உட்பட மொத்தம் 1,24,444 இடங்கள் காலியாக உள்ளன. 3 வாரங்கள் நடந்து முடிந்த கலந்தாய்வில் மெக்கானிக்கல் பிரிவில் 17,245 இடங்களும், இசிஇ பிரிவில் 16,420 இடங்களும், சிவில் என்ஜினியரிங் பிரிவில் 9,537 இடங்களும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரிவில் 9,242 இடங்களும், எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் பிரிவில் 8,213 இடங்களும், ஐடி பிரிவில் 4,399 இடங்களும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. தொழிற்கல்வி பாடப்பிரிவு கலந்தாய்வு முடிவடைந்துள்ள நிலையில் 3,756 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. 1,439 பேர் வரை கலந்தாய்வில் பங்கேற்கவில்லை. 2,989 இடங்கள் காலியாக உள்ளன. அதேபோன்று பிஆர்க் எனப்படும் கட்டடக்கலை படிப்பிற்கான முதற்கட்ட கலந்தாய்வு முடிவடைந்துள்ள நிலையில் மொத்தமுள்ள 1,664 இடங்களில் 1,093 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. 571 இடங்கள் காலியாக உள்ளன. இந்த காலி இடங்கள் 2ஆம் கட்ட கலந்தாய்வின் மூலம் நிரப்பப்படும். இலங்கையில் வாழும் தமிழர்கள் பிரச்சினையின்றி வாழ வழிவகை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு தமிழக முதல்வர் ஜெயலலிதா கடிதம் அனுப்பியுள்ளார். பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு முதல்வர் ஜெயலலிதா ஞாயிறன்று ஒரு அவசர கடிதம் அனுப்பினார். அதில் இலங்கையில் வாழும் தமிழர்களுக்கு அரசியல் அதிகாரத்தை பகிர்ந்தளிக்க வகை செய்வதற்காக இலங்கை அரசியல் அமைப்பு சட்டத்தில் கொண்டுவரப்பட்ட 13வது சட்ட திருத்தத்தை ரத்து செய்ய இலங்கை அரசு முயற்சிப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை தமிழர்களுக்கு நியாயமான முறையில் அதிகாரத்தை பகிர்ந்தளிக்க இலங்கை அரசு ஒருபோதும் நினைத்ததில்லை என்றும் அது தொடர்பாக அளித்த வாக்குறுதியிலிருந்து பின்வாங்குவதையே இலங்கை வாடிக்கையாக கொண்டிருப்பதாகவும் அக்கடிதத்தில் ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். 13வது சட்ட திருத்தத்தை ரத்து செய்ய இலங்கை அரசு முயற்சிப்பது இலங்கை தமிழர்களை மீண்டும் சிங்களர்களுக்கும் அதன் ராணுவத்துக்கும் அடிமைப்படுத்திவிடும் என்றும் ஜெயலலிதா கவலை தெரிவித்துள்ளார். இதனால் இலங்கை தமிழர்கள் தமிழகத்தில் அகதிகளாக ஊடுருவும் வாய்ப்பு இருப்பதால் தமிழகத்தின் கடலோர பாதுகாப்புக்கும் உள்நாட்டு பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல் ஏற்படும் என்றும் கடிதத்தில் கூறியுள்ளார். தனி ஈழம் அமைவது ஒன்றே இலங்கை தமிழர் பிரச்சினைக்கு தீர்வாக இருக்கும் என்றும் அதற்காக உலக தமிழர்களிடையே ஓட்டெடுப்பு நடத்த வேண்டும் என்றும் கடந்த மார்ச் 27ஆம் தேதி தமிழக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை சுட்டிக்காட்டிய ஜெயலலிதா 13வது திருத்தத்தை ரத்து செய்ய முயற்சிப்பதன் மூலம் இலங்கை தமிழர்களின் குறைந்தபட்ச உரிமைகளையும் பறித்துவிட இலங்கை அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் கடிதத்தில் ஜெயலலிதா குற்றம் சாட்டியுள்ளார். எனவே 13வது சட்ட திருத்தத்தை ரத்து செய்யவோ அல்லது அதன் வலிமையை குறைக்கும் வகையிலோ எந்த விதத்திலும் நடவடிக்கைகளை எடுக்கக்கூடாது என்று இலங்கை அரசுக்கு இந்தியா நெருக்கடி அளிக்க வேண்டும் எனவும் அதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் பிரதமர் மேற்கொள்ள வேண்டும் எனவும் அந்த கடிதத்தில் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். மேலும் இலங்கை தமிழர்களுக்கு அதிகார பகிர்வளிக்கும் நடைமுறைகளுக்கு எந்த விதத்திலும் ஆபத்து நேராது என்பதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் எனவும் அந்த கடிதத்தில் பிரதமரை ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். தெற்காசிய மண்டலத்தின் முன்னோடியாக விளங்குவதோடு மனித உரிமைகள், ஜனநாயகத்துக்காக போராடி வரும் இந்தியா இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக உறுதியான நிலைப்பாட்டை துணிச்சலுடன் எடுக்கும் என்று தான் நம்புவதாகவும் கடிதத்தின் இறுதியில் ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். அண்ணன் திருமணத்தை நிறுத்திய பெண் வீட்டாரை பழிவாங்குவதற்காக அந்த வீட்டு இளம்பெண்ணை வாலிபர் எரித்துக் கொன்ற கொடூர சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் நடந்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிஜ்னோர் மாவட்டம் சியோஹரா பகுதியைச் சேர்ந்தவன் மின்டோ. இவன் அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு வீட்டுக்குள் நுழைந்து அங்கிருந்த இளம்பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்றான். அந்த இளம்பெண் சத்தம் போட துவங்கியதால் ஆத்திரமடைந்த மின்டோ மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்துவிட்டு தப்பி ஓடினான்.
பலத்த தீக்காயமடைந்த அந்த இளம்பெண் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி இறந்தார். அதைத் தொடர்ந்து மின்டோவை போலீசார் கைது செய்தனர். यहाँ पे एक लड़की को जिंदा जलाने की बात वाकई सामने आया। इसमें उसके घर वालों की तरफ से थाना कोतवाली में अभियोग पंजीकृत कराया गया। पहले 307/376 का, उसके बाद शाम को उस लड़की की डेथ हो गई। उसके बाद उस अभियोग को 302/376 में ऑर्डर करके और हमने जो है जो आरोपी था, आरोपी को हमने पकड़ लिया है और उसे गहन पूछताछ चल रही है और इसमें जो है जो तथ्य आएंगे उनके हिसाब से कार्रवाई की जाएगी. மின்டோவின் அண்ணன் மோனுவுக்கும் கொல்லப்பட்ட இளம்பெண்ணின் அக்காவுக்கும் திருமணம் செய்ய இரு வீட்டாரும் முடிவு செய்தனர். இடையில் வரதட்சணை விவகாரத்தால் திருமணம் நடக்காமல் நின்று போனது. அதனால் தன் குடும்பத்துக்கு அவமானம் ஏற்பட்டு விட்டதாக ஆவேசப்பட்ட மின்டோ பெண் வீட்டாரை பழிக்கு பழி வாங்க திட்டமிட்டு இளம்பெண்ணை கற்பழிக்க முடிவு செய்துள்ளான். கற்பழிப்பு முயற்சி தோல்வியில் முடியவே இளம்பெண்ணை உயிரோடு எரித்துள்ளான் என்று போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. தமிழக மாணவர் காங்கிரஸ் தலைவர், செயலாளர் உள்ளிட்ட 21 பதவிகளுக்கான வேட்புமனு தாக்கல் துவங்கியுள்ளது. சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தேர்தல் அதிகாரி சனா உல்லா கானிடம் வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்தனர். மாணவர் காங்கிரசுக்கான தேர்தல் வரும் 18ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை நடக்கிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் சனிக்கிழமை அன்று சென்னை சத்தியமூர்த்தி பவனில் துவங்கியது. தேர்தல் அதிகாரி சனா உல்லா கானிடம் தேர்தலில் போட்டியிடும் மாணவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தனர். 5 கட்டங்களாக நடைபெறும் இத்தேர்தல் 18ஆம் தேதி மதுரையிலும், 19ஆம் தேதி தஞ்சையிலும், 20ஆம் தேதி திருப்பூரிலும், 22ஆம் தேதி வேலூரிலும், 23ஆம் தேதி சென்னையிலும் நடக்கிறது. கல்லூரி தேர்தலில் பல்வேறு பதவிகளுக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் மட்டுமே இத்தேர்தலில் போட்டியிட தகுதியானவர்களாக கருதப்படுவர். இத்தேர்தலில் 7000க்கும் மேற்பட்டவர்கள் ஓட்டளிக்க உள்ளனர். மழைநீர் சேகரிப்பு குறித்த விழிப்புணர்வு பயிலரங்கத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் பங்கேற்றனர். தண்ணீரின் பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் நீரின் ஆதாரங்கள் குறைந்து கொண்டே வருகிறது. தமிழகத்தின் நீர்வள ஆதாரங்களுக்கு முதன்மையான மழைநீரை சேகரிக்கும் விதமாக ராமநாதபுரம் போன்ற வறட்சி மாவட்டங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடந்து வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள 429 ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு மழைநீரின் அவசியம் மற்றும் சேகரிப்பது குறித்த விழிப்புணர்வு பயிலரங்கம் ராமநாதபுரம் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் நடந்தது. நீர்வள ஆதாரங்களான குளம், குட்டைகள், ஏரிகள் உள்ளிட்ட பகுதிகளை ஊராட்சி மன்ற தலைவர்கள் அவ்வப்போது தூர்வார அறிவுறுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட அறிவுரைகள் வழங்கப்பட்டன. ஊராட்சியில் ஏற்கனவே வீடுகள் தோறும் மழைநீர் சேகரிப்பு அமைத்திருக்கிறோம். நிறைய குளங்கள் வெட்டி இருக்கிறோம். இன்னும் பல கால்வாய்களை சீரமைச்சிருக்கிறோம். ரெண்டாவது, கடுமையான வறட்சியான சூழ்நிலையில் இந்த கருத்தரங்கம் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த கருத்தரங்கு மூலமாக நாங்கள் அரசாங்கத்தில் கிடைக்கிற நிதியை பயன்படுத்தி மக்களுக்கு நிறைய சேவை செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது நம்பிக்கையில் நாங்கள் செயல்படுறோம். வீடுகளில் மழைநீர் சேகரிப்பில் பயன்படுத்தும் பொருட்கள் பற்றியும் அதை எவ்வாறு சேகரிக்க வேண்டும் என்றும் இந்த விழிப்புணர்வு பயிலரங்கத்தில் விளக்கப்பட்டது. மழை வேண்டி திருச்சி காவிரி கரையில் ஆழிமழை கண்ணா ஜபயாகம் துவக்கப்பட்டுள்ளது. பருவமழை பொய்த்து போனதால் தமிழகத்தில் கடந்த ஆண்டு கடும் வறட்சி நிலவியதோடு விவசாயமும் பாதிக்கப்பட்டது. தமிழகம் மற்றும் தென் மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள வறட்சியை போக்க மழை வேண்டி திருச்சி அம்மா மண்டபம் காவிரி படித்துறையில் ஆழிமழை கண்ணா பாசுர தொடர் பாராயணம் செய்யும் யாகம் துவங்கப்பட்டுள்ளது. 4 நாட்கள் நடைபெறும் இந்த யாக ஜபத்திற்காக கொள்ளிடமாற்றிலிருந்து புனித நீர் கொண்டு வரப்பட்டு பூர்வாங்க பூஜைகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து வேதகால முறைப்படி அரணி மரத்தை கடைந்து அக்னி உருவாக்கி அதிலிருந்து பெற்ற நெருப்பை கொண்டு யாகம் துவங்கப்பட்டது. இந்த சிறப்பு யாகத்திற்காக தென் மாநிலங்களிலிருந்து வந்துள்ள பக்தர்கள் ஆண்டாளின் ஆழிமழை கண்ணா பாசுரத்தை கோஷ்டி கானமாக தொடர் பாராயணம் செய்தனர். தங்கத்தின் விலையில் ஞாயிறன்று மாற்றமில்லை. 1 சவரன் தங்கம் 20,072 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,509 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 44 ரூபாய் 10 காசுகளுக்கு விற்பனையானது. வார்வெள்ளியின் விலை 41,215 ரூபாயாக இருந்தது. கோவையில் துவங்கியுள்ள அக்ரி இன்டெக்ஸ் 2013 தொழிற் கண்காட்சியில் பல நவீன வேளாண் கருவிகள் இடம்பெற்றுள்ளன. கோவை கொடிசியா வளாகத்தில் மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இணைந்து அக்ரி இன்டெக்ஸ் 2013 என்ற சர்வதேச வேளாண்மை கண்காட்சியை துவக்கியுள்ளன.
கண்காட்சியில் 100க்கும் மேற்பட்ட அரங்குகளில் நவீன வேளாண் கருவிகள் வைக்கப்பட்டிருந்தன. வேளாண் கருவிகள் குறித்து விளக்கங்களும் அளிக்கப்பட்டது. அத்துடன் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட நிறமேற்றப்பட்ட வீரிய ரக விதைகள், எண்ணெய் வித்துகள், கரும்பு, நெல் மற்றும் மலர் சாகுபடி வகைகள் போன்றவையும் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. தேங்காய் உரிக்கும் இயந்திரம், அறுவடை இயந்திரம், சொட்டு நீர் கருவிகள், பால் கறக்கும் கருவி என விவசாயிகளுக்கு பலனளிக்கும் வகையில் வேளாண் கருவிகள் கண்காட்சியில் இருந்தன. ஆனால் இவற்றின் விலை அதிகம் என்று விவசாயிகள் தெரிவித்தனர். சிறு குறு விவசாயிகள் என்ன பெரிய விவசாயிகளுக்கே கூட அதிகப்படியான தொகையாத்தான் இருக்குது. பட் லாங் ஸ்டாண்டில் பார்க்கும்போது அது ஒன்றும் பெரிய இதாக இருக்காதுங்க. மானியத்துடன் கூடிய கடன்கள் போன்றவை வழங்கினாங்கன்னா கொஞ்சம் விவசாயிகளுக்கு பேருதவியாக இருக்கும். ஞாயிறு வரை நடைபெறும் இந்த கண்காட்சி விவசாயிகள் மற்றும் தொழில் முனைவோர்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.